எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேச்சுடா பேசுன, சாப்பிட்ட அண்டிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம், அப்படி இப்படின்னு இதே அடுத்த கட்சியில ஏதாவது ஒன்று சிக்கிட்டா போதும், அல்வா மாதிரி எடுத்து அதை அப்படியே பிரிச்சு மேஞ்சிடாப்ல. அதை அப்படி பண்ணிருக்க வேண்டியதுனா, கேட்க தைரியம் இல்லையா, துணிவு இல்லையா, இவெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு மக்கனே பேசுவோம். அந்த சாட்டை இன்னைக்கு அவங்க கட்சியில அவங்க அண்ணன் வீட்டுல ஒரே ஒரு சம்மன் ஓட்டதுக்கு ஒட்டுமொத்த கட்சியுமே சாஞ்சிட்டு, அதுவும் சாட்டை படுத்தே விட்டானாங்கிற மாதிரி படுத்தே விட்டான். இல்ல தைரியமான ஆள் தானே, நீ பேச வேண்டியதானே. ஆமா, எங்க அண்ணன் வீட்டு சம்மன் ஓட்டினாங்க, எங்களுக்கு பிடிக்கலங்க, நாங்க கிழிச்சோங்க. காவல்துறையில ஒற்று மட்டும் தான் அவங்க வேலை, ஒற்றி போட்டோ எடுத்துட்டு போனீங்களா, அதுதான் ரூல்ஸ் இருக்கு, நாங்க என்ன வேணா பண்ணோம், நீங்க எது கேட்கீங்க அப்படின்னு தைரியமா பேச வேண்டியதானே. அதை விட்டு என்னென்ன உருட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமெடி வரும்ல, வடிவ காமெடியில ஒரு கடிதத்தை கொடுத்து படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படின்னு தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது நீங்க வந்து நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு போயிட்டீங்க, அது எங்களுடைய கட்சிக்காரங்க வழக்கறிஞர் அடிக்க நாங்க எப்படி எடுத்து சொல்றது, எங்க அண்ணன் சீமான் அவருக்கு நாங்க எப்படி கொண்டு சொல்றது, அதை நாங்க படிச்சு பார்க்கணும்ல. அப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்ல வந்து படிச்சுட்டே இருக்க முடியுமா, கேட்டு முன்னாடி வந்து அதனால தான் நாங்க கிழிச்சோம். எப்படி அதை எப்படி கிழிப்பாங்கன்னா, அதை துண்டு துண்டா கிழிப்பாங்க. இப்படியே கிழிச்சு படிப்பீங்க, ஒட்ட வச்சு படிப்பீங்களா? கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? இல்லை நான் கேட்கறேன். ஸோ இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம தூரமா இருந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு விஷயம் புலப்படும். ஒன்று வந்து கேட்டீங்கன்னா, திமுக இந்த விஷயத்துல இவ்வளவுக்குள்ள அக்கறம் கட்டு தீவிரம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலா சொல்ல போனா. ஆனா அவங்க எதுக்கு பட்டாங்கன்னு தெரியும், ஏன் பட்டாங்கன்னு தெரியும், இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தூரம் வந்து நான் வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு மணியும் தவறு சொல்ல நினைக்கல, யாருக்கு வந்து சார்பா பேச நினைக்கல, விலகி இருந்து இவன் வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல எவ்வளவுக்குள்ள குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அங்குள்ள இந்த குற்றவாளிகள் இவ்வளவுக்குள்ள நீங்க வந்து அவசரமா உடனே போய் ஆக்ஷன் எடுத்து தர நிறுத்தி போனீங்கன்னு நம்ம ஒரு வீடியோ கூட நம்ம பார்க்க முடியல. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி மெல்ல தடை கொடுத்த பணக்கார விட்டு பசங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே கூலா ஜாமீன் போவாங்க, வெளியில வருவாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல, அதாவது சீமான ஒரு வீட்டுல நோட்டீஸ் விட்டீங்க கிழிச்சது வந்து பாத்தீங்கன்னா கோபடைஞ்சா கூட இந்த அளவுக்கு ஒரு காவலாளி, எப்பவுமே ஒரு காவலாளிங்கிறவர் அவருடைய கடமை அதானே, அவரு தான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்புக்கிற மாதிரி, அதுக்கு அந்த ஆளை வச்சுக்காரு. அதான் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், எவ்வளவு துடிப்பா இருப்பாரு. ஆனா அவர் வந்து தவறு செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் போது அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா ஃபாலோ பண்றவங்க, அவங்கள்ட்ட எவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியும். ஸோ அதனால அவங்க தவறு செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இவங்க வலுக்கட்டாயம் அவங்களோட ஒரு வாக்குவாதம் பண்ணி அவர் தரத்தில் நிறுத்தி போறாங்க. சரி, அங்க என்ன சம்பவம் நடந்துச்சோ இந்த விஷயத்த பொதுவாக இருந்த பக்கம் போது திமுக ஏன் பண்ணாங்கன்னு தெரியுது, இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால நான் வந்து வெளியிருந்து வெடிக்க பார்க்குறேன். இது எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை அவளை குறைச்சு விடணும்னா, சாட்டை அவர்கள் ரொம்ப நக்கலா, அதாவது தளபதி விஜய் அவளை ரொம்ப இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவருடைய அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன டைம்ல எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, இதை குறிப்பா நான் இந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த தலைவா படம் இருக்குல்ல, அந்த ரிலீஸ் டைம்ல டைம் டு லீடுன்னு சொல்லி ஹெட்லைன்ல போட்டிருந்தாரு. அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஒரு பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் போய் சந்திச்சார். அதை எப்போ பார்த்தாலும் பேசும்போது நக்கல் பண்ணி, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் அவங்க அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இஷ்யூ ஆச்சு, எடப்பாடி போய் பார்த்தாருன்னு சொல்லி, அதாவது என்ன சொல்ல வரானா, எப்ப பார்த்தாலும் மேடையில வந்து தளபதி விஜய் பத்தி என் தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. சினிமான டைலாக் பேசினேன் அப்படின்னு பேசணும்னா நேர்ல கூப்பிட்டு ஆமா நான் பேசணும்னு சொல்ல வேண்டியதானே. அதோட அப்படியே கை கட்டி பம்பிட்டு இருக்கு. அது வந்து நான் வந்து அப்படி பம்பிட்டு வைக்க என்னடா நீ உன என்னமோ நினைச்சன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா இலக்கரமா பேசியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த விஷயத்த தளபதி விஜய் தனக்காண்டி மட்டுமே இங்க நிக்கல, தன்னை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் இவங்கெல்லாம் பாதிப்படுத்திடக்கூடாது, நட்டமாயிடக்கூடாது அப்படின்னு காட்டி தான் போயிட்டு. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு தரும், அதனால ஆட்சியில் இருக்கிற முதல்வரை போய் சந்திச்சார் இந்த படம் வெளியிடுறதுக்கு. ஓகேவா, இது வந்து உச்சபட்சமா இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் சில காலம் நடந்திருக்கும். ஆனா தளபதி விஜய்க்கு இது கூடுதலாவே நடக்கும். ஏன்னா இவருக்கு ரொம்ப செல்வாக்குள்ளவர், அடிக்கடி அரசியலை வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் கொஞ்சம் பேசக்கூடியவர். இவர் பேசினா எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனாலே ஆட்சியில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எப்பவுமே பாத்தீங்கன்னா இவரை பார்த்து இவருடைய படங்களுக்கு எப்பவுமே தடப்படுவாங்க, பயப்படுவாங்க. இது எப்பவுமே வழக்கமான இருக்கிற சம்பவம். அப்போ அந்த டைம்ல நாங்க பெரிய வீராதி வீரா, நாங்க எப்பனாலும் தைரியமா பேசுவோம் அப்படின்னு சொன்னவர் தானே அவங்க அண்ணன். நீ அப்படித்தானே பேசுவோம், எங்க எடுத்தாலும் எங்களுக்கு என்ன பயம், நாங்க அப்படியே இப்படியே பேசல. அப்ப இன்னைக்கு இந்த சம்பவத்துல, அதாவது உங்களுக்கு லா பாயிண்ட் தெரியுமில்ல, லா பாயிண்ட், அதாவது நிறைய பேர் உங்க தம்பிலாம் போடுறாங்கல்ல, காவல்துறையினர் வந்து வீட்டுல வந்து நோட்டீஸ்ல வந்து சம்மன் ஓட்டிட்டாங்கன்னா போட்டோ எடுத்து அவங்க பாட்டு போயிடணும், அதுக்கப்புறம் அது என்ன ஆனாலும் அதெல்லாம் கேள்விக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீ அப்பவும் பேச வேண்டியதானே, ஆமாங்க ஒட்டினாங்க, எங்களுக்கு பிடிக்கலங்க, நாங்க கிழிச்சோம் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு நாங்க அதை படிக்கிறக்காண்டிதான் கிழிச்சோம்னு சொல்லி இதுக்கு ஏற்க இப்படி பம்மிட்டு கிடக்க அப்படிதான் எனக்கு கேட்க தோணும். ஸோ நான் அப்படிதான் கேட்பேன். ஏன்னா நீ தைரியமான ஆளாச்சுல சாட்டை, நீ தைரியம் பேச வேண்டியதானே. ஸோ இப்படிதான் நம்ம கேட்க தோணும். அதாவது இந்த விஷயத்துல திமுக பண்றது வேணும்னு தான் பண்றாங்கிறது நல்லாவே தெரியுது, ஓகேவா. ஆனா நான் இந்த விஷயத்துல நான் திமுகவா பண்ணதை விமர்சிக்கல, நான் பேச்சு பண்ணது தூரம் வந்து வேடிக்கை பார்க்கறேன். நான் சொல்ல வேண்டியது சாட்டையும் அவங்க அண்ணனும் என்ன மாதிரி நீங்க மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா
அப்படி பயந்துட்டாங்க, பயந்தாங்குள்ளிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல விமர்சனம் பண்ணாங்களே. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தைரியமா அந்த ஸ்டாண்டை நீங்க நிக்கணும்ல, அதையே நிக்காம பின்வாங்குறீங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த விஷயத்துல தமிழை வச்சுக்கிறதுல வந்து கொள்கை பிறப்பு இணைச்சல லயனமணிங்கிற தம்பி வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த விஷயத்துல சும்மா நீதி நியாயம் சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து அந்த பாசிசம் வாய்ஸ் இவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல. அதை பார்த்த உடனே தம்பி இதுக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீதி நியாயத்தை கொண்டு வர வேண்டாம். அதாவது அவ்வளவுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தியாகப்பட்டு எடுக்கிற அளவுக்கு சீமானவர்கள் அந்த விஷயம் பண்ணல. ஆக்சுவலா அந்த விஷயம் எதுக்காண்டி இந்த சம்மன் ஒட்டப்பட்ட காரியமே காரியத்துக்கு போற காரியம் தான். சரியா? ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி விரிவா பேசக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நான் அதை பத்தியே பேசலாம். அப்படி ஒண்ணு சீமான் அவர்கள் மேல மத்த குச்சத்துக்காக இவ்வளவுக்குள்ள காவல்துறை எடுக்கல. ஆக்சுவலா கேவலமான விஷயம். இதே மாதிரி விஷயம் தளபதி விஜய் அவர்கள் சைடுல நடந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு சாட்டையும் அவங்க கட்சிக்காரர்களும் போட்டு பொலன்னு பொழந்திருப்பாங்க. சும்மா தளபதி விஜய் அவர்கள் ஒண்ணும் பண்ணாத விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு அவரை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து படிக்கிறாரு, அவருக்கு அது தெரியல இது தெரியல நொட்டன்னு சொல்லி 1008 விமர்சனம் பண்றா சாட்டையும் இடுமானம் காட்டி அவங்க கட்சியில் நாத்தின கட்சியில் உள்ளவங்க போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல கட்சியில பதவி வாங்காத இப்ப நம்மள மாதிரி நிறைய பேர்களுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு தோணுது. ஆனா ஆக்சுவலா அதிகாரப்பூர்வம் பதவி வச்சுட்டு நீங்களாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அதாவது யாரையும் தனிமனித தாக்குதலோ இல்ல நீங்க அநாகரிக வார்த்தைகளோ அவதூறு வார்த்தைகளோ பேச சொல்ல. ஒரு பதிலடி வந்தா அதாவது நீங்க வந்து விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கணும். அதுக்கு தான் உங்களை மாதிரி ஆட்கள்ல கட்சியில இந்த சமூக ஊடக பிரிவு கொள்கை பிரிவு எல்லாம் வச்சிருக்காங்க. புரியுதா? அதுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க வந்து அவங்க என்னோட எதிரி கிடையாது, நாங்க அது கிடையாது போறது எந்த விதத்துல நியாயம் தெரியல. சரி நீங்க வந்து பதிலடி கொடுக்காது இந்த மாதிரி விஷயத்துல முட்டு கொடுக்காம இருக்கணும்ல. லயலாமணி ஏன் போய் முட்டு கொடுக்காருன்னு நம்மளுக்கு தெரியல. இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணும்? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பச்சு பாயசத்துல போய் விட்டு கொடுத்தாரோ. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவாங்க. இல்ல வேற நம்ம அப்படி நேற்று நான் வந்து பதிவை வந்து போட்டிருந்தேன். லயலாமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது முட்டு கொடுத்து அவருக்கு வந்து கட்சி வேலையை பாருங்க, அவங்க கட்சி வேலையை அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படி சொல்லி நான் விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தேன். உடனே நிறைய பேர் இதை பார்த்துட்டு சில கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்காக நான் வந்து ரொம்ப இது பண்ணுறேன், அவருக்கு வந்து பதவி கொடுக்க சொல்லி நிறைய கமெண்ட்லாம் போடுறானுங்க. பதவி வேணும்னு நினைக்கிறவன் கட்சியில பதவி வேணும்னு நினைக்கிறவன் நல்லா கேட்டுக்கோ, கட்சியில பதவியில இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ண மாட்டான், அவங்களுக்கு ஜாடா தட்டுவான். நான் வந்துட்டு எப்பவும் போல எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு என்னன்னா அதாவது அங்க நடந்த விஷயம் அவங்க வேணும்னா ஆளுங்கட்சி இதுல இவ்வளவுக்குள்ள தீவிரமா இறங்கி இவ்வளவுக்குள்ள அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்றாங்கிறது நல்லாவே தெரியுது, ஊர்வலத்துக்கு தெரியுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த கட்சியில உள்ளவங்க என்னென்ன பண்ணாங்கிறதையும் பார்க்கணும். சீமான் அவர்கள் எடுக்கிற அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்வலத்துக்கே அறிவை சொல்ற இவரு அவர் பண்ணது தப்புனா தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை முடிச்சிருக்கணும். இவ்வளவு நாள் போட்டு இழுத்துட்டு கூடாது. யோக்கியன்னா அதாவது என்ன பண்ணாங்கன்னு அவருக்கு தெரியுது. ஆமா நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டி அந்த பிரச்சனையை முடிக்க பார்க்கணும். அப்படி இல்லாம ஒவ்வொரு டைம் காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அடிக்கிறது இவரு யோக்கியமா அப்பனா? இதே மாதிரி ஒரு சம்பவம் தளபதி விஜய் மேலே யாராவது ஒருத்தவங்க ஒரு அவது கொடுத்து இப்படி சம்பவம் வச்சுன்னா இந்நேரத்துக்கு வச்சு அவர் ஒழுக்கத்தையே கேள்வி கேட்டு அவர் வந்து என்ன மாதிரி விமர்சனத்தை கட்டியிருப்பான் அந்த நாம் தமிழ் கட்சி சாட்டை மற்றவங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் கொண்டு ஏன்னா இந்த விஷயம் காவல்துறை சம்மன் ஓட்டுனது சீமான் அவர்கள் மேல வேற ஏதாவது பேசணும் குச்சத்துக்கா வேற ஏதாவது குச்சத்துக்காண்டி கிடையாது. அப்ப தெரிஞ்சுட்டு பேசணும். ஓகேவா? ஏன்னா நாம் தமிழ் கட்சி எல்லாம் தெரிஞ்சவங்களாச்சே. அவங்களே பாத்தீங்கன்னா டைரக்டா யாரை வேணா பேசுவாங்க, அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, தைரியமான ஆட்கள். அப்ப இதுவும் டைரக்டா டீல் பண்ணட்டும். அவங்க பிரச்சனை அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்களே டீல் பண்ணி விடுவாங்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழ் சீமான் அவர்கள் தான் இருந்தாரு, நாட்டுக்கே பாதுகாப்பு நாங்க தாங்க, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, எதுக்கும் தளபதி விஜய் ஒய் பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல அப்ப நக்கல் பண்ணாரு. அதாவது இவரே எல்லாத்துக்கும் பாதுகாப்பான். அப்படி உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அதாவது கையில துப்பாக்கியோட இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து நாட்டு நாய்கள் தாங்க வளர்க்கணும் நம்மலாம் அப்படிம்பாங்க. அவங்க வீட்டில் என்ன நாய் வளர்க்காங்க நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். ஸோ இப்படி ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவார். ஏகப்பட்ட இதை இவர் வீட்டான கண்டுபிடிக்க மாட்டார், இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதாவது இதே ஒரு சம்பவம் மற்ற கட்சியில் நடந்துச்சா குறிப்பா தமிழை வச்சுக்க நடந்துதான் இன்னைக்கு சாட்டை பேசுற விதமே அப்படி வேறையா இருக்கும். அவனுக்கு அல்வா கிட்ட மாதிரி பாயிண்ட் எடுத்து அடிக்கிருப்பான். ஸோ அப்படிதான் ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பேசுற எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் இப்போ லாஸ்டா நடந்த இந்த ஆனுவல் செலிப்ரேஷன் அதுல கூட தளபதி விஜய் அவர்கள் கேஷுவலா தான் பேசினாரு. அது வந்து பார்த்து அவர் எழுதி வச்சு அதை பார்த்தாரு, அதில் கொஞ்சம் பாஸ் விட்டாரு அதுக்கு உட்காந்து. ஸோ அதனாலதான் இந்த விஷயத்துல நாம வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நிற்காம ஓரமா கட்சி வேலையை பட்டு பார்த்தா போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அந்த பதிவை போட்டேன். ஸோ இதை பார்த்துருக்க தோழர்கள் உங்களுக்கு நான் பேசுறதுல ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கு, இல்லைன்னா இது வந்து தவறு, நீங்க சொன்னது அந்த விஷயம் சரியில்லை அப்படி இப்படி ஏதாவது சொன்னாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.